ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஒரு கேள்வி, விஜய் அரெஸ்ட் ஆவாங்களா மாட்டாங்களா, விஜய் கைது செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் பேக் நான் ஒருத்தவங்க கிட்டே கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதுவுமே நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நமக்கு டீம் வந்து எப்படின்னா அப்டேட் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நடக்கிறது நடக்காமல் போகும், நடக்காமல் போகுது நடக்காமல் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபியூ டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்கமிங் ஒரு கஷ்டமான ட்ராக் வரப்போகுது, என்ன ட்ராக்ங்கிறது எக்ஸாக்டாக நான் சொல்லாமல், ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு கஷ்டமான ஒரு ட்ராக் வரப்போகுதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இதுவுமே நம்ம 100% அஷூரன்ஸ் கொடுக்கல அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் இதை நம்பலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்ச அப்டேட்டும் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த அப்டேட்டுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி நடக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நடந்தால் இப்போவே நீங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கோங்க, ஐ மீன் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. என்ன நடந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ என்ன கண்டிப்பாக ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் ட்ராக்கை மூவ் பண்ணுறாங்க. அதுக்கு ஏன் இந்த ரீசன் வந்து ஏன் அரெஸ்ட் அப்படி கொண்டு போகிறதுக்கு நமக்கு எக்ஸாக்ட் ரீசன் இப்போ கிடச்சிச்சு. பிகாஸ் பிடிஎஸ் நம்மளோட எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது வில்லன் கேங்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சம திட்டம் போட்டு பசுபதியாக இருக்கட்டும், பசுபதி வந்து விஜயோட சித்தப்பா, நம்ம அஜய் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து மைண்டை மாற்றிட்டு இருக்காரு. இது எல்லாத்துமே காரணம் நம்ம அஜயோட அந்த காதல்னு சொல்ல முடியாத ஒரு மோசமான விஷயம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, என்னோட காதல் என்னோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு பையன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம், அதாவது விஜய் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற விஷயத்த மீடியா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும், அதை தவிர வேறு எதுவுமே வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அப்கமிங் எபிசோட்ஸை ஷேர் பண்ணக்கூடாது. பட் நம்ம வெண்ணிலாவோட மாமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்டேட்ஸ் நமக்காக ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க நமக்கு அப்டேட் ஷேர் பண்ணலன்னா வேறு இங்கே ஏதாச்சும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு பிடிஎஸ்ஸோ ஏதோ ஒரு அப்டேட்டோ நமக்கு வந்து பேக் டு பேக் கிடைக்கிற மாதிரி ஏதோ வந்து நமக்காக பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவோட மாமா நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காரு, நிறைய அப்டேட்ஸ். பட் அவர்கிட்ட யாரோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸோ விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எஸ்ங்கிற மாதிரி தம்ஸ் அப் சிம்பிள் தான் கொடுத்துருக்காரு. வந்து கன்ஃபார்ம் அது நமக்கு எடுத்துக்க முடியாதுங்க. அவங்க ஏதோ நினச்சிக்கூட கொடுத்துருக்கலாம், அதுவும் ரீசன்ங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் அது எனக்கு தெரியல, மேபி. பட் அப்கமிங் இந்த மாதிரி ஒரு மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க. பட் என்ன கொண்டு போனாலும் நமக்கு கஷ்டப்படுற மாதிரி ட்ராக் இருக்காது. 100% இல்லை, நான் 1000% எப்பயும் சொல்கிற மாதிரி மேரேஜ் நடக்காது. வெளியில் வந்து அழுதுகிட்டே தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு டவுட் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணேன். பட் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க. ஸோ யாரும் கஷ்டம்லாம் படாதீங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணுறாலும் ரொம்ப நாளாக அங்கே உள்ளெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஹீரோ ரொம்ப நாள் ஜெயிலுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அங்கேருந்து மீண்டு வருவார். வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சீன்ஸ்லாம் கிடைக்கும். பட் ஆனால் கொஞ்சம் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக மட்டுமே இருக்கக்கூடாது இல்லையா. நமக்கு 1.5 வீக் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ராக் கொடுத்துருக்காங்க. அது வீக்காக சேர்த்து வச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி சீன்ஸ் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக நம்ம வச்சு செய்வாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதாவது மண்டே ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஸோ என்ன மாதிரி நெகட்டிவ் ட்ராக் போனாலுமே கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவோட எண்டில் தான் முடியும். ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இந்த கைது செஞ்சாலுமே அதில் ஒரு பாயிண்ட் நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் கெஸ் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் என்னங்கிறத நான் சொல்கிறேன். மேபி அப்படி நடக்கலாம். இதுவுமே வந்து என்னோட கெஸ் தான். அது நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அரெஸ்ட் ஆகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் எனக்கு கிடைச்ச அப்டேட் அரெஸ்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு கிடைச்ச அப்டேட் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யாரும் கமெண்ட்டில் திட்ட வந்துடாதீங்க. எனக்கு நடக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நடந்தால் உங்களோட மைண்டை மாற்றிப்பீங்க. இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா அது வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது இல்லையா, ஹர்ட்டிங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்காக தான் அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன தோணுது, எபிசோட்ஸ்லாம் பார்க்குறீங்களே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த ரீசன் இல்லாமல் வேறு ரீசனாக இருக்கலாம் விஜய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.